1852 இருந்து மெட்ராஸ் நேட்டிவ் அரசு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அரசு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் சுதேசி சங்கம், தமிழ் வந்து மெட்ராஸ் சுதேசி சங்கம், சுதேசி சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபான்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் நீதி கட்சி பற்றி பார்த்துருப்போம். நீதி கட்சி சம்மந்தமாக இப்போ பார்க்கணும். ஒரு சில இது பார்த்துருப்போம், ஒரு சில இதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். ராஜாஜி, வஉசி, வர்ணா, சத்தியமூர்த்தி, இவங்களை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். நீல் சத்தியாகிரகம், இந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் பார்த்துருப்போம். நீல் சிலை சத்தியாகிரகம், மதவே காந்தியை பற்றி பார்த்துருப்போம். ஜார்ஜ் ஜோசப் எல்லாம் அவரை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். தொடர்ச்சியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும் 1930 நடந்திருக்கும். ஏப்ரல் 13 அப்போ நடந்திருக்கும். இதே மெட்ராஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டாக அது ஃபைனலாக பார்த்தது வந்து 1940 தனிநபர் சத்தியாகிரகம் முடிச்சிருப்போம் கடைசி கிளாஸ். இதை பார்த்துருவோம். இப்போ இருந்தால் உடனே ரீகால் பண்ணிட்டே வந்தாங்க. இதெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வந்துருங்க. கொஞ்சலாம் இந்த இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை மேக்ஸிமம் வந்து அப்புறம் ஸ்கூல் புக்கு படிச்சுங்க, 10th புக்கு வந்து படிச்சிக்கணும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காமராஜர் பற்றி பார்க்க. காமராஜரை பற்றி பார்க்க போகிறோம். காமராஜர் அப்படிங்கிறது இவர் வந்து எந்த ஊர் அப்படின்னா விருதுப்பட்டி. இப்போ விருதுநகர்னு இருக்க பார்த்தீங்களா, விருதுநகர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா விருதுப்பட்டின்னு சொல்கிறாங்க. விருதுநகரில் பிறந்திருக்காரு. விருதுப்பட்டி அப்படின்னு ஃபஸ்ட் அழைக்கப்படுறாங்க. அது வந்து விருதுநகர். இப்போ எந்த இடத்துல பிறந்திருப்பார் அப்படின்னா ஜூலை 15, 1903 பிறந்திருப்பார். ஜூலை 15, 1903 பிறந்திருப்பார். இவரோட பிறந்தநாள் என்ன சொல்லுவாங்கன்னா கல்வி வளர்ச்சி தினம், கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லுவாங்க. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா அம்மா நம்ம குமாரசாமி, சிவகாமி அப்படி. இவங்க அப்பா அம்மா பேர் வந்து குமாரசாமி, சிவகாமி. குமாரசாமி, சிவகாமி அப்படிங்கிற பேரில் வந்து இவங்க இது பண்ணுறாங்க. சரி, இவரை பற்றி சொல்கிற போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இயற்பெயர் வந்து காமாட்சின்னு சொல்கிறாங்க. இவர் இயற்பெயர் வந்து காமாட்சி. காமராஜ் இயற்பெயர் வந்து காமாட்சி. அதை வந்து காமராஜர் அப்படின்னு அழைக்கப்படும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. சரி, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து எப்போ வந்து கலந்துப்பார்? தமிழக சுதந்திரத்தில் போராட்டத்தில் எப்போ கலந்துப்பார்? போராட்டத்தில் இந்தியில் எப்போ கலந்துப்பார்னா ஃபஸ்ட்டு 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துப்பார். அதில் வந்து இன்சியலாக வந்து இவரோட தமிழக சுதந்திர போராட்டத்துக்கு கலந்துக்கிறதே வந்து அப்போ எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1924 தான் ஆரம்பிக்கிறார். சரிங்க. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா 1929 என்ன பண்ணுறாருன்னா ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கார். ராமநாதபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கார். ராமநாதபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்காரு. வேற என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸை கிராமத்திற்கு எடுத்து சென்றவர் சொல்லுவாங்க. காங்கிரஸை
கிராமத்திற்கு எடுத்து சென்றவர்னு சொல்லுவாங்க. கிராமத்திற்கு எடுத்து சென்றவர், எடுத்து சென்றவர்னு சொல்றாங்க இவர். காங்கிரஸை கிராமத்திற்கு எடுத்து சென்றவர் அப்படின்னு சொல்றது யாரை சொல்றாங்க அப்படின்னா இவர் காமராஜரை சொல்றாங்க. சரி, அடுத்து வந்து இவர் தான் என்னன்னா சத்தியமூர்த்தியோட சீடர். சத்தியமூர்த்தி பார்த்துருப்போம். சத்தியமூர்த்தியோட சீடர் இவர். இவரோட அரசியல் குரு அப்படின்னு யாருன்னா சத்தியமூர்த்தி. காமராஜரோட அரசியல் குருன்னு கேட்பாங்க. இப்போ காந்தியோட அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ணன் கோகுலியா இருக்கிற மாதிரி இவரோட காமராஜரோட அரசியல் குரு அப்படிங்கிறது யார் இருப்பாங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தான் காமராஜரோட அரசியல் குரு இருப்பாங்க. இப்போ இவர் முக்கியமாக ஒரு 3 இது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்பாங்க, நல்லா காட்ட பார்த்துக்கு. அடுத்த ஒரு 3 இது பார்க்க போகிறோம். அது முக்கியமான ரொம்ப முக்கியமான பிரின்ஸ் ஏரியா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 1930 சட்ட மறுப்பு இயக்கம். 1930 சட்ட மறுப்பு இயக்கம். தமிழ் வந்து இங்கிலீஷில் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1930 நடந்திருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணால் கலந்துக்கிறாரு, சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து கலந்துக்கிறாரு. அதனால இவர் வந்து எந்த சிறைக்கு போயிருப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. எந்த சிறைக்கு போயிருப்பார் அப்படின்னா அலிப்பூர் சிறைக்கு போயிருப்பார். அலிப்பூர் சிறைக்கு வந்து போயிருப்பார். பெங்காலில் இருக்குங்க அலிப்பூர் சிலை, எங்கே இங்கே கிடையாது. பெங்காலில் இருக்க அலிப்பூர் சிலைக்கு வந்து அங்கே வந்து ஒரு சிறையில் போட்டிருப்பாங்க. எத்தனை வருஷம் போட்டிருப்பாங்கன்னா 2 வருஷம் போட்டிருப்பாங்க. எப்படி நான் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உப்பு அள்ளி சிறைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உப்பு ஏன்னா சட்ட மறுப்பு இயக்கம்னாவே உப்பு சத்தியாகிரகம் தான். சட்ட மறுப்பு இயக்கம்னாவே உப்பு சத்தியாகிரகம் தான். அதில் வந்து என்னன்னா அது உப்பு அள்ளி என்ன பண்ணா 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான திரும்ப கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 1940 தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் கலந்துக்கிட்டனால என்ன பண்ணியிருப்பான்னா இங்கே வேலூர் சிலையில் அடைக்கி போட்டிருப்பாரு. என்ன சிலைனா வேலூர் சிறையில் அடைப்பு. தனிநபர் சத்தியாகிரகம் கலந்துக்கிட்டனால என்னன்னா வேலூர் சிலையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. தனியாக வேலூருக்கு போனார்னா வச்சுக்கோங்க. தனியாக வந்து வேலூருக்கு போனார். அடுத்து வந்து 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இது வந்து என்னன்னா தனிநபர் சத்தியாகிரகம். அடுத்து வந்து என்னன்னா வெள்ளையனே வெளியேறி. இங்கே வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். இது வந்து வெள்ளையனே வெளியேறி இயக்கம். இது 1942. இங்கிலீஷில் வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட். வந்து இங்கிலீஷ் வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லுவோம். இவர் இப்போ வந்து எது ஜெயிலுக்கு போயிருப்பார் அப்படின்னா அமராவதி சிறை. அமராவதி சிறை கதை பார்த்துக்கணும். அமராவதி வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது. அமராவதி சிறைக்கு போயிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். 1930 அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அப்போ அதுக்கு எதில் சிறை போயிருப்பார் அப்படின்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து எங்கள் எதுக்கு சிறைக்கு போயிருப்பார் அப்படின்னா அலிப்பூர் சிறைக்கு வந்து போயிருப்பார். 2 வருஷம் போயிருப்பார். அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னா வேலூர் சிறைக்கு போயிருப்பார். அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னா இது கூட கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து 2 வருஷம் நினைக்கிறேன். 2 வருஷம். இது வந்து 1 இயரு. அமராவதி சிறை அப்படிங்கிறது 3 பார்த்தாச்சா? 3 பார்க்கல. அப்போ அமராவதி சிறை அப்படிங்கிறது 3 வருஷம் போட்டிருப்பாங்க. அமராவதி சிறை அப்படிங்கிறது 3 இயர்ஸ் போட்டிருப்பாங்க. அதான் இது வந்து 42. அடுத்து 47. 1947 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 5 என்ன நடந்திருக்கும்? விடுதலை சுதந்திரம். ஆகஸ்ட் 5
இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ சுதந்திர திருநாள் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றிருப்பார். சத்தியமூர்த்தி வீட்டில் என்ன பண்ணியிருப்பாருன்னா கொடியேற்று சத்தியமூர்த்தி வீட்டில் என்ன பண்ணால் கொடியேற்றிருப்பாங்க. அடுத்து 1954 1954 54 என்னன்னா இவர் வந்து சென்னை முதல்வராக இருப்பார். சென்னை முதல்வராக இருப்பார். 1954 என்னன்னா சென்னை முதல்வராக சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்னன்னா சென்னை முதல்வர் ஃபர்ஸ்ட் யாரும் 1952 இல்லை 3 அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் இருப்பார். அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினது என்ன இவர் தான். அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினது சிஎம் யார் இருப்பான்னா காமராஜர் அவர்கள் இருப்பாங்க. சிஎம் காமராஜர் அவர்கள் இருப்பாங்க. இவருக்கு பீரியட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதிய உணவு திட்டம் தொடக்கம் பண்ணியிருப்பாங்க. மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தொடக்கம் மதிய உணவு திட்டம் வந்து தொடக்கம் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் கேட்பாங்க எந்த வருஷம் அப்படின்னா 1955 1955 எந்த எட்டயபுரம் 1955 எட்டயபுரத்தில் வந்து என்ன பண்ணுறா தொடங்கியிருக்காரு. இவர் என்ன ஆரம்பிக்கும் போது ஸ்கூலுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க என்னன்னா ஊருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, ஊருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, தெருவுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, தெருவிற்கு ஒரு தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாம் கொஸ்டின் கேட்ட வாய்ப்பு இருக்கு. சும்மா கேட்பாங்க டிஎன்பிசியில் அதெல்லாம் கொடுத்துட்டு யார் சொன்னாலும் கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஊருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, தெருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. அப்போ இவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எத்தனை வருஷம் வந்து முதல்வராக இருந்திருப்பார் அப்படின்னா 9 ஆண்டுகள் வந்து முதல்வராக இருந்திருக்காரு. 9 ஆண்டுகள் என்னன்னா முதல்வராக இருந்திருக்காரு. சரி எழுதிங்க. 9 இயர்ஸ் என்னம்னா சிஎம்மாக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எந்த வருஷம் வரைக்கும் 1955 வரைக்கும் பார்த்தோம். இவரை பற்றி பார்க்கும்போது 9 இயர்ஸ் சிஎம்மாக இருந்திருப்பாரு. அப்புறம் 1963 1963 கே பிளான், காமராஜர் பிளான் போட்டிருப்பாங்க. 1963 என்னன்னா கே பிளான் அப்படின்னா என்னன்னா காமராஜர் பிளான், காமராஜரோட திட்டம், காமராஜரோட திட்டம். இவர் என்ன சொல்லுவாங்க கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அரசர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அரசர்களை உருவாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அப்படின்னா இவர் ஒரு 9 வருஷம் சிஎம்மாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மற்றவங்க இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்போம்னா அந்த இதில் வந்து ஒதுங்கியிருப்பார். நான் சிஎம் வந்து அவர் வந்து என்ன பண்ணால் ஒதுங்கியிருப்பார். அடுத்த இதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் இளைய தலைமுறை இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். காங்கிரஸ் அடுத்த இளைய தலைமுறைக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். இப்போ வந்து என்னன்னா 1963 அடுத்து வந்து 1964 வந்து புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். 1964 புவனேஸ்வரில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அகில இந்திய புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதை தலைமை தங்கியிருப்பார். தலைமை வந்து தங்கியிருப்பார். இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏழை பங்காளன்னு சொல்கிறாங்க. இவர் ஏழை பங்காளன் அப்படின்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏழை பங்காளன் அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாங்க. தலைவர்களை உருவாக்குவார் கிங் மேக்கர் சொல்கிறாங்க. ஏழை பங்காளன்னு சொல்கிறாங்க. அப்போ புவனேஸ்வர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்காரு. அகில இந்திய புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் 1966 1966 64
64 யார் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பா அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. 1964 லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாரு. அந்த லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணமே யாரு? இவர் தான். இவர் காங்கிரஸோட மூத்த வந்து தலைவராக இருக்காரு. அப்போ இவரு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரைம் மினிஸ்டராக போடுங்க அப்படின்ட்டு வேண்டுகோள் வச்சிருப்பாரு. அதுபடி அவங்க வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார். இவரு தான் வந்து பிரைம் மினிஸ்டராக ஆகியிருப்பாரு. அதெல்லாம் வந்து அரசர்களே உருவாக்குவார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இவர் 2 பிரைம் மினிஸ்டரை வந்து இவர் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது யார் பிரைம் மினிஸ்டராக போகிறது அப்படின்னா இவங்க லால் பகதூர் சாஸ்திரியை போடுங்க அப்படின்ட்டு இது பண்ணி. ஏன்னா காங்கிரஸில் இவர் தான் மூத்த தலைவர். ஜவஹர்லால் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் காங்கிரஸோட மூத்த தலைவர் யார் இருப்பான்? காமராஜர் தான் இருப்பார். அடுத்து 1966 இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருப்பார். இவர் வந்து என்ன பண்ணார்? பிரைம் மினிஸ்டர் ஆக கேட்டிருப்பாங்க. அவர் வந்து இல்லை நான்லாம் இது ஆகலை, இவங்கள வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அந்தளவுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்லா வாய்ப்பு கொடுக்குறவர் இவர். சரிதான். காமராஜரை பற்றி மேக்சிமம் இவ்வளோ தான் இருக்கும். இதை பற்றி ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்தோம். இப்போ காமராஜர் அப்படிங்கிறது பார்த்துக்கணும் என்னென்ன பண்ணிருக்காரு. காமராஜர் அப்படிங்கிறது விருதுப்பட்டி விருதுநகரில் பிறந்திருக்காரு. 1903 ஜூலை 15 பிறந்திருக்காரு. இவர் பிறந்தநாள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி வளர்ச்சி நல்லா கொண்டாடுறாங்க. இவர் தந்தை தாயார் யாருன்னா குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார். இப்போ இவர் இயற்பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காமராஜர் சொல்கிறாங்க. ஆங்க இயற்பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காமராஜர் சொல்கிறாங்க. சரி. தமிழக சுதந்திர போராட்டத்தில் வந்து இவங்க கலந்துக்கிறாரு. எப்போ கலந்துக்கிறாரு அப்படின்னா 1924 அப்புறம் தான் கலந்துக்கிறாரு. வைக்கம் சத்தியாகிரகம் கலந்துக்கிறாரு. அடுத்து 29 என்னன்னா ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் மாவட்டோட தலைவராக இருந்திருக்காரு. அப்போ காங்கிரஸை கிராமத்திற்கு எடுத்து தந்தவர் யாருன்னு கேட்குறாங்கன்னா காமராஜர் தான் கிராமத்துக்கு எடுத்து வந்திருப்பார். மற்றவங்களாம் நகரத்திலே பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு காங்கிரஸ் மாதிரி இயக்கத்தில் ஜாயின் பண்ணணும்னா நகரத்தில் இருக்கவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கிராமத்துக்கு எடுத்து தந்தவர் யாருன்னா காமராஜர் தான் எடுத்து போயிருக்காரு. சத்தியமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு அரசியல் குருவாக இருக்கு. சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது அதை கலந்துப்பாரு. அதனால என்ன பண்ணுவாங்க? அலிப்பூர் சிலையில் அழிக்கப்பட்டிருப்பாரு. அலிப்பூர் சிலையில் வந்து என்ன பண்ணுறாரு? அழிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து தண்ணீரப சத்தியாகிரகத்தில் கலந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேலூர் சிலையில் அழைக்கப்படுறாரு. அடுத்து வெள்ளனே வெளியேறதுல வந்து கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அமராவதி சிலையில் வந்து அழைக்கப்படுறாரு. 3 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. பார்த்துக்கணும். சும்மா ஒரு 6 மாதம் இருக்கிறது கஷ்டம். 3 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம். வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? இருக்குன்னு பழைய வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? வரல பார்த்தீங்களா? வீடியோஸ் வாங்கி இல்லை. அது சுதந்திர போராட்டத்தப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றிருப்பார். சத்தியமூர்த்தி அவர்கள் வீட்டில் என்ன பண்ணிருப்பாரு? கொடியேற்றிருப்பார். யாரோ காமராஜர் ஏற்றிருப்பார். சென்னை சிஎம்மாக இருந்திருப்பார். 1954 அப்புறம் என்னன்னா சென்னை சிஎம்மாக இருந்திருப்பார். ஒரு 9 வருஷம் இருந்திருப்பார். அப்போ அவர் பீரியடில் இருக்கும்போது 1955 மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. மதிய உணவு திட்டம்னா மிட் டே மீல் ஸ்கீம். இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம் சொல்லுவாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னா அந்த டைமில் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு டைம் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை போய் கேட்பாங்க. காமராஜர் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. காமராஜர் போய் ஒருத்தரை கேட்கும்போது ஏன் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும்னா இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து உணவே கிடையாது, சாப்பாடு கிடையாது, நாங்களே வறுமையில் இருக்கோம், நான் பசினால என்னென்னு அதுக்காக வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதை மீறி நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு படிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்படி படிக்கும்போது அதை சொல்லும்போது தான் சரி இவங்க வந்து பசினால தான் கிளாஸ் வர மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணிருக்கோம்னா மதிய உணவு திட்டம் ஸ்கூல்லேயே போடுறோம், ஸ்கூலில் சாப்பாடு போட்டால் வருவீங்கன்னா கேட்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்களா சொன்னோடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் மதிய உணவு திட்டம் அப்படின்ட்டு கொண்டு வந்துருப்பாங்க. அடுத்து வந்து என்னன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் கட்டும்போது என்ன பண்ணுவாருன்னா நிறையா பள்ளிகளுக்கு ஸ்கூல் கட்டினதே இவர் தான். ஊருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ஊருக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ சின்ன இடத்துல வந்து தொடக்கப்பள்ளி கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் ஊர் தெருவுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி உருவாக்கணும்னு சொல்லியிருப்பார். மொத்தம் 9 வருஷம் வந்து சிஎம் இருந்திருப்பார். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 4 ஆகிட்டா எத்தனை வருஷம் சிஎம் இருந்தாலும் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. 9 வருஷம் என்ன பண்ணுறாரோ சிஎம் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து காமராஜரோட பிளான் வந்து கேம் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா காமராஜர் திட்டம் சொல்கிறாங்க. இவர் வந்து கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க. கிங் மேக்கர் அப்படின்னா அரசர்களே உருவாக்குபவர்.
அரசர்களை உருவாக்க போற அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அப்போ வழி விடுறாங்க. அடுத்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா வழி விடுறாரு. நெக்ஸ்ட் வந்து புவனேஸ்வர் காங்கிரஸ் மாவட்டத்தில் தலைமை தாங்குறாரு இவரு. புவனேஸ்வர் காங்கிரஸ் மாவட்டத்தில் தலைமை தாங்குவார். இவர் வந்து ஏழை பங்காளன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏழைக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரே வந்து என்னன்னா ரொம்ப கவர்மெண்ட்ல அதிகமாக செலவுலாம் அதிகமாக பண்ண மாட்டாரு. என்ன தேவையோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறது இவர் காரணமாக இருந்திருக்காரு. இந்திரா காந்தி அம்மையாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு இவர் ஒரு ஹெல்ப். ஏன்னா இவர் தான் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருப்பார். இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறது கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து வேணாம், நான் பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக நிற்கல, லால் பகதூர் சாஸ்திரியே போடுங்க, அப்புறம் அடுத்த லெவலில் வந்து இந்திரா காந்தி அம்மையாரை போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதான் வந்து என்னன்னா எந்த வருஷம் இறந்துருப்பார் அப்படின்னா 1975 இறந்து போயிருப்பார். 1975 அக்டோபர் 2 வந்து இறந்து போயிருப்பார். யாரா காமராஜர் அவர். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா 1942 1942 வெள்ளையனே வெளியேறிய இயக்கம். வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் இங்கிலீஷ்ல வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்துடும். இப்போ எந்த வருஷம் மந்த் வந்து ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 8 தான் மந்த். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்துருப்போம். வருஷம் வந்து 1942, மந்த் வந்து ஆகஸ்ட் 8. இதை காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா டூ ஆர் டைன்னு சொல்லியிருப்பார். செய்யலது சக்தி மடின்னு சொல்லியிருப்பார். செய்யலது சக்தி மடி. செய்யலது செத்து மடின்னு சொல்லியிருப்பார். டூ ஆர் டை. டூ ஆர் டை அப்படிங்கிற வாசகத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார். சரி, தமிழகத்தில் வந்து இது மாதிரி எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கமாக மாற்றிச்சு. இது வந்து எப்படின்னா தொழிலாளர் இயக்கமாக வந்து என்னன்னா நடைபெற்றுச்சு. லேபர்ஸ் மூவ்மெண்ட் வேறுபடுது. இது வந்து ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட். ஒர்க்கர்ஸ் ஆர் லேபர் மூவ்மெண்ட்டாக நடக்கப்பட்டது. லேபர் மூவ்மெண்ட் மாதிரி நடக்கிறது. இங்கே என்னென்ன ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்ட்ரைக் எங்கெங்கே பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடக் மில் ஸ்ட்ரைக், பந்து, அதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. வேலை நிறுத்த போராட்டம். தமிழில் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னா வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுறாங்க. வேலை நிறுத்த போராட்டம் அப்படிங்கிறது எங்கே பண்ணுறாங்கன்னா கர்நாடக் மில். கர்நாடக் மில்ல வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பக்கிங்ஹாம் மில். பக்கிங்ஹாம் மில் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணுறாங்க. அடுத்து என்னன்னா பக்கிங்ஹாம் மில்ல வந்து இதெல்லாம் இடங்க. கர்நாடக் மில் அடிக்கிறது இடம் பேர். அடுத்து பக்கிங்ஹாம் மில் அடிக்கிறது ஒரு இடம் இருக்குது. ஏன்னா இது வந்து நாங்கள் லேபர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மில் கேள்விப்பட்டீங்களா? பக்கிங்ஹாம் மில். அடுத்து வந்து கர்நாடக் மில். இல்லை, இந்த ஏரியா இன்னும் மின் இருக்கிற இடம் அவ்வளோதான். இது புக்கில் அந்த மாதிரி அந்த ஏரியாலாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம ஏன்னா மட்டும் அப்படி கேட்பாங்க. அடுத்து வந்து துறைமுகம் எங்கன்னா இது டாம்பே. தெரியுங்களா? துறைமுகம் அப்படிங்கிறது டாம்பே. டாம்பே துறைமுகமாகவே தாம். இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் 2 லேங்காக சொல்லிடுவேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் சரி, புரியுது. என்ன என்னன்னா உங்களுக்கு புரியும், அவ்வளோதான். ஓகே, சரி சரி. வேற என்ன அப்படின்னா வேற எந்த நடந்தது ஹார்பர் இது. வேற என்ன நடந்திருக்குன்னா வேற இடத்துல சில
துறைமுகம் டிராம்பே அப்படிங்கிற இடம் பேர், துறைமுகத்தோட பேர். இது எல்லாமே புக்கில் சும்மா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வந்து அப்போ வேறு பேராக இருக்கலாம், இப்போ வேறு பேர் டைக்கான இடம் பேர், அவ்வளோதான். இது இது எங்கே இருக்குது அப்படின்னா தெரில எனக்கு. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, மென்ஷன் பண்ணுறாங்க புக்கில், இந்த வேறெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து வேறு நிறைய கூட இருக்கலாம், அது வந்து வேறு பேரில் கூட இருக்கலாம், அது எப்படின்னு தெரியாது. அப்போ இங்கே அடுத்த கொஸ்டின் போய் அப்படியே கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதான் கேட்பாங்க, நம்ம புதுசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து வேணா துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். துப்பாக்கி சூடுனா கன் ஃபைட் நடந்திருக்கும். கன் ஃபைட் என்ன நடக்குதுன்னா, இப்போ அங்கே இருக்க போலீஸோட துப்பாக்கி கன் எடுத்து என்ன பண்ணாங்க, சூப்பர் ஆரம்பிச்சிட்டாங்க. இது முக்கியமான இடம் ராஜபாளையம். அடுத்து வந்து காரைக்குடி, தேவக்கோட்டை, ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை. மூணு இடத்துல துப்பாக்கி சூடு நடக்குது, கன் ஃபைட் நடக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, சூலூரில், இங்கே இருக்க சூலூர் தான். சூலூரில் விமான நிலையம் தாக்கப்படுது. விமான நிலையம் வந்து தாக்கப்படுது. இதெல்லாம் எந்த வருஷம்? 1942 நடக்குது. 1942 சூலூர் விமான நிலையம் வந்து தாக்கப்படுது. அடுத்து வேற எங்கன்னா கோயம்புத்தூர். இதான் கோயம்புத்தூரில் கோவை ரயில் தண்டவாளம் வந்து போகிற ரயில் இருந்ததுன்னா கமுத்துடுறாங்க. ரயில் பொண்ணா தண்டவாளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டேன்னு வச்சுருப்பாங்க. கொஸ்டின் கேட்டுருவாங்க, என்ன நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சான்னு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சுருவாங்க. தடம் புறந்தன ரயில் வந்து தடம் புறந்தன. எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்குறதா இருக்குது. தடம் புறந்தன. இதை வந்து என்னன்னா 1942 நடந்திருக்கும். 1942 நடந்திருக்கும். அடுத்து 1944. 1944 சிஆர் பிளான் சொல்லுவாங்க. 1944 சிஆர் பிளான், ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி திட்டம். ராஜாஜி திட்டம், ராஜாஜி திட்டம், ராஜகோபாலாச்சாரி பிளான் வச்சுடுவாங்க. அடுத்து 1943 44 வரைக்கும், 45 வரைக்குமே சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார். இவர் கூட வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, முத்துராமலிங்க தேவர் இருப்பார். இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்கியிருப்பார். இந்திய தேசிய ராணுவம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்திய தேசிய ராணுவம் இருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இல்லை, இந்த முத்துராமலிங்க தேவர் வந்து தலைமை தாங்கத்தில் தமிழக வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் தமிழக வீரர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. தமிழக வீரர்கள் வந்து நிறைய பேர். இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம், இந்திய தேசிய ராணுவம். அடுத்தது என்னன்னா 1942. இதெல்லாம் வந்து ஐஎன்எம்ல வந்து டீட்டெயிலாக படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வந்து தமிழ்நாடு சம்பந்தமாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஜஸ்ட் 1945 வேவல் திட்டம், வேவல் பிளான். வேவல் பிளான் 1945 அப்படிங்கிறது வேவல் பிளான். அடுத்து 1946 வந்து
கேபினட் கேபினட் மிஷன். அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழு கண்டதா இருந்துமா? அமைச்சரவை குழு 1946 வந்து அமைச்சரவை குழு நடந்தது. அமைச்சரவை குழு அப்படின்னா இப்போ இது என்னன்னா கேபினட் மிஷன் போட்டிருப்பாங்க. இதன்படி என்னன்னா அரசியலமைப்பு உருவாக்கி இருப்பாங்க. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு காரணமே இந்த கேபினட் மிஷன் தான். இங்கே வந்து என்னன்னா ஒரு கேபினட் கமிட்டி போட்டிருப்பாங்க. அமைச்சரவை குழு வந்து உருவாக்கியிருப்பாங்க. கேபினட் கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்திய நேஷனல் அதாவது இந்தியன் பாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அரசியலமைப்பு புத்தகமே உருவாக்கியிருப்பாங்க. அரசியலமைப்பு அப்படின்ட்டு வேணும், இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு உருவாக்குறது வந்து இந்த கேபினட் கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளி உருவாக்குங்க, அரசியல் நிர்ணய சபை உருவாக்குங்க, அதில் உருவாக்கி இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நீங்களே எழுதுங்க அப்படின்ட்டு உருவாக்கியிருப்பாங்க. இதுக்காக காரணம் வந்து இந்த கேபினட் மிஷன் தான். ஜஸ்ட் இதெல்லாம் ஐயா நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே வந்து சும்மா இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் போதும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னென்னா 56 47 1947 ஜூன் 3 திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் ஜூன் 3 அப்படிங்கிறது மவுண்ட் பேட்டன் திட்டம். இப்போ இந்த இது என்னன்னா திட்டம் ராக்லியஸ் கமிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ராக்லியஸ் திட்டம் பிளான் போட்டுருவாங்க. இந்த பிளான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிக்கிறது. இந்தியா பாகிஸ்தானை ரெண்டாக பிரிக்கிறது அந்த திட்டம் தான் ராக்லியஸ் திட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கான பிளான் போட்டது வந்து மவுண்ட் பேட்டன் தான் என்ன பண்ணியிருப்பானோ அதுக்கான பிளான் போட்டிருப்பாரு. அதான் அப்புறம் 1950 ஆகஸ்ட் 5 1947 ஆகஸ்ட் 5 அப்போ விடுதலை கிடச்சிருக்கோம். விடுதலை நாள். இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ சிஎம்ஐ யார் இருக்காங்க அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தமிழ்நாடு சிஎம்ஐ இருக்காங்க. முதல்வர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, குரூப் 1 கேட்டிருக்காங்க. அப்போ யார் சிஎம்மாக இருந்தாங்க? முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருக்கார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்திருக்கார். சரி, ராமசாமி இருந்திருக்கார். ஓமந்தூர் ராமசாமி இருந்திருக்காரு. சுதந்திரம் ஆகும்போது தமிழ்நாட்டில் சிஎம் யார் இருந்ததுன்னு கேட்பாங்க. ஓமந்தூர் ராமசாமி அப்படின்னு இருந்திருப்பார். அப்போ இவர் எங்கே கொடியேற்றிருப்பார்னா ஜார்ஜ் கோட்டையில், புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிருப்பார். புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினார். காமராஜர் வந்து சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றிருப்பார். இவர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் இப்போ இந்த டைம் மாதிரி மிஷின் போர்டு இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும். டைம் போட்டு இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும், மெட்ராஸில் இருக்கும். அங்கே வந்து கொடியேற்றிருப்பாங்க. சென்ட்ரல் ஜங்ஷன் நினைக்கிறேன். அவங்க தான் இங்கே இருக்கும்போது சென்ட்ரலாக இருக்கும் இல்லையா. அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடியேற்றிருப்பார். இந்த ஜார்ஜ் கோட்டையில் வந்து கொடியேற்றி. சரி, அப்போ என்ன பாட்டு பாடிருந்தாங்கன்னா ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்னு பாட்டு பாடிருந்தாங்க. யார் இது பாடினான்னா பட்டம்மாள், டி.கே. பட்டம்மாள் பாடியிருப்பாங்க. டி.கே. பட்டம்மாள் பாடியிருப்பாங்க. சரி, அதான் சுதந்திரம் வாங்கியாச்சு. அதான் வந்து சுதந்திரம் வாங்கப்பட்டது. அடுத்து அண்ணாதுரை. அண்ணாதுரைமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணாதுரை டிஎம் ஓன் டவுன் அண்ணாதுரை. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை. அண்ணாதுரை காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பேர் அப்பா பேர் என்னன்னா நடராஜன் பங்காரம்மாள்.
டி.என். அண்ணாதுரை, நடராஜன், பங்காரு அம்மன் அப்படின்ட்டு இவங்க அப்பா அம்மா பேர். சரிங்களா? இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா எங்கே பிறந்திருப்பார்? காஞ்சிபுரத்தில் பிறந்து 1909 செப்டம்பர் 9 பிறந்திருப்பார். 1909 செப்டம்பர் 15. 1909 செப்டம்பர் 15 பிறந்திருப்பார். டி.என். அண்ணாதுரை பிறகு எங்கே படிச்சிருப்பார் அப்படின்னா பச்சையப்பா கல்லூரியில் படிச்சிருப்பார். சென்னையில் இருக்கிற பச்சையப்பா கல்லூரியில் படிச்சிருப்பார். பச்சையப்பா காலேஜில் வந்து படிச்சிருப்பார். டி.என். அண்ணாதுரை அவங்க அப்பா அம்மா பேர் வந்து நடராஜன், பங்காரு அம்மாள், காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பாங்க. 1909 செப்டம்பர் 15 1909 செப்டம்பர் 15 பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காருன்னா காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. பச்சையப்பா கல்லூரியில் வந்து இவர் வந்து படிச்சிருப்பார். சரி, நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து நீதி கட்சியில் எப்போ இணைகிறாரு அப்படின்னா 1934. 1934 என்ன பண்ணுறாருன்னா நீதி கட்சியில் இணைகிறார். நீதி கட்சியில் இணைக்கிறார். நீதி கட்சியில் இணைகிறார். இப்போ 1934 37 1937 துறையூரில் மாநாடு நடந்திருக்கும். துறையூரில் மாநாடு நடந்திருக்கும். என்னக்கா இது வந்து என்னென்னா 37 அப்படின்னா நீதி கட்சி மாநாடு. துறையூரில் நடந்திருக்கும். நீதி கட்சி மாநாடு நடந்திருக்கும். நீதி கட்சி மாநாடு நீதி கட்சியோட மாநாடு நடந்திருக்கும். அது தலைமை தாங்கியிருப்பார். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா தலைமை தாங்கியிருப்பார். யாருன்னா டி.என். அண்ணாதுரை. அப்போ அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்காரு. நீதி கட்சி மாநாடு 34 சரி 34 38 தான் நீதி கட்சியாக வரும். இப்போ நீங்கள் வந்து சாரி இந்த இடத்துல மாற்றிக்கிங்க. ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீதி கட்சி அப்படிங்கிறது எப்போ பெரியார் தான் இணைஞ்சிருப்பார். நீதி கட்சியில் பெரியார் வந்து எப்போ தலைமை தாங்கியிருப்பார்னா 38 பண்ணியிருப்பார். 1938. அதுக்கு மாதிரி நீதி கட்சி அதாவது பெரியார் இருந்த கட்சி என்னவா இருக்கும்னா சுயமரியாதை கட்சியாக இருக்கும். சுயமரியாதை கட்சியாக இருக்கும். சரிங்களா? 1937 துறையூர் மாநாடு எங்கே நடக்கும்? சுயமரியாதை கட்சி நடந்தது. இந்த கட்சி நடந்திருக்கும். அந்த மாநாடு நடந்திருக்கும். வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஏன்னா சுயமரியாதை கட்சியாக 37 38க்கு அப்புறம் தான் என்னன்னா பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பார்? நீதி கட்சியில் வந்து தலைவராக தலைமை தேர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன நீதி கட்சிக்கு பேரும்போது அடுத்து வந்து என்னன்னா 1938 பெரியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா சிறையில் வந்திருப்பார். பெரியாரோட என்ன பண்ணா பெரியாருடன் சிறையில் இருந்திருப்பார். யாருன்னா அண்ணா அவர்கள் பெரியாரோட சிறையில் இருந்திருப்பார். அப்புறம் வந்து 1941 என்னன்னா பெரியார் வந்து வெளிநாட்டுலாம் போவார். அது வெளி ஸ்டேட்டுக்கெலாம் போகும்போது என்ன பண்ணிவிடுவார்? பெரியார் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து வெளி ஸ்டேட்டுக்கெலாம் போவார். அவருக்கு டிரான்ஸ்லேட்டரோட தேவை. பெரியாருக்கு டிரான்ஸ்லேட்டரோட தேவை. அப்போ அவரை அண்ணா தான் டிரான்ஸ்லேட்டராக இருப்பார். அண்ணா என்ன பண்ணுவார்? டிரான்ஸ்லேட்டராக இருப்பார். அப்போ என்ன ஆகுனா இவர் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிடுவார். அண்ணா வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிடுவார். அது வந்து நல்லா பேச்சு திறன் இருக்கும். பெரியார் சொல்கிறதோட அண்ணா பேசுறதுக்கு வந்து கைத்தட்டல் அதிகமாக இருக்கும். பேசிட்டுவாங்க நிறைய பேர். அது அங்கே போயிட்டு அவங்க லாங்குவேஜில் பேசுவார். தமிழாக எங்கள் ஊருக்கு பேச டிரான்ஸ்லேட்டர் வந்து இவர் தான் போயிட்டுருப்பார். அப்போ இவருக்கு பெரியாரே சில இடத்துல சில பொறாமப்பட்டிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா இவருக்கு வந்து நல்லா வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சும்மா பேசுகிற மாதிரி. அப்போ அந்தளவுக்கு திறமையாக நல்லா பேசி திறன் மிக்கவர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறதா இருக்குது. ஓகேவா? 1941 என்ன பண்ணோம்? ஹரித்வார் லக்னோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் பெரியாரோட பயணம் பண்ணிருப்பார். லக்னோ தெரியும், யூபியில் இருக்குல்ல, ஹரித்வார் லக்னோனா யூபியில் இருக்குது. அங்கே வந்து பெரியாருடன் பயணம் ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர்
டிரான்ஸ்லேட்டராக வந்து போகிறார், மொழிபெயர்ப்பாளர், மொழி பெயர்ப்பாளராக போகிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா 1942 1942 திராவிட நாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். திராவிட நாடு அப்படின்ட்டு திராவிட நாடு அப்படின்ட்டு என்ன பண்றாரு, இதில் ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து என்ன பண்றாரு, இதில் ஆரம்பிக்கிறாரு. திராவிட நாடு அப்படின்ட்டு என்ன பண்றாரு, இதில் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 1943 இப்போதான் நீதி கட்சி தலைமை தாங்கிறாரு. இப்போ 37 நினைக்கிறேன். 37 என்ன பண்ணியிருப்பாருன்னா துறைமுகம் நடந்திருப்போம், தலைமை தாங்கியிருப்பாரு. அப்போ வந்து சுயமரியாதை கட்சிக்காக தலைமை தாங்கியிருப்பாரு. இதுவும் பெரியாரோட கட்சி தான். பெரியார் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 1938 அப்புறம் நீதி கட்சியோட அவர் வந்து தலைமை தாங்குறாரு. நீதி கட்சி கேட்குறாங்க, இது மாதிரி பெரியாரை வந்து தலைமை தாங்க சொல்லி கேட்குறாங்க. உடனே பெரியார் வந்து ஓகே சொல்லிடுவார். அப்போ நீதி கட்சி அப்படியே பெரியார் தலைமையில போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த நீதி கட்சி நீதி கட்சியோட பவுண்டரி யாருன்னா தியாகராஜ செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 பேர் யார் இருப்பாங்க அப்படின்னா இது பற்றி பார்ப்போம். நீதி கட்சி பற்றி பார்ப்போம். ஆமாம், இனிமேல் தான் பார்ப்போம். இது நடராசன் ஒருத்தர் இருப்பார். நீதி கட்சியோட யாருன்னா நடேசன் இருப்பார். நடேசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் வந்து டிஎம் நாயர்னு இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இங்கே வந்து பார்ப்போம். 43 நீதி கட்சி தலைமை தாங்கினார். நீதி கட்சி மாநாடு, நீதி கட்சியோட நீதி கட்சி மாநாடு நடந்திருப்போம். மாநாடு என்ன நடந்திருக்கோம், திருச்சியில் நடந்திருக்கும். திருச்சியில் நீதி கட்சி மாநாடு நடந்திருப்போம். அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தலைமை தாங்கிறார். இது வந்து அண்ணா வந்து 14வது தலைவர். 14வது தலைமை வந்து யாருன்னா அண்ணா. இப்போ இது மாதிரி நடந்திருக்கு. 13 மாநாடு நடந்திருக்கு. இப்போ 14ஆம் மாநாட்டில் தலைமை தாங்கிறாரு அண்ணா, தலைமை தாங்கிறாரு. சொல்லிட்டு 43 நீதி கட்சி மாநாடு தலைமை தாங்கினா அண்ணா தலைமை தாங்கியிருப்பாரு. சரி, அடுத்து என்னன்னா 44 1944 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சேலம் மாநாடு. 43 திருச்சி மாநாடு, 44 சேலம் மாநாடு. இப்போதான் என்ன பண்ணுறாங்கன்னா நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. பெயர் மாற்றம். நீதி கட்சி அப்படிங்கிறது என்ன பண்ணுது, பெயர் மாற்றம். நீதி கட்சி பெயர் மாற்றம். என்னன்னு பேர் மாற்றுறாங்க அப்படின்னா திராவிட கழகம். திராவிட கழகம் அப்படின்ட்டு பேரை மாற்றுறாங்க. திராவிட கழகம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, பேரை மாற்றுறாங்க. தீக்காடு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக் ட்ரெஸ் தான் அவங்க பூரா போட்டிருப்பாங்க. தாலிலாம் கட்ட மாட்டாங்க. அந்த உமன் சார் தான் மேரேஜ் வந்து தாலி கட்ட மாட்டாங்க. இல்லை ஒண்டி வந்து அது மாதிரி சில ஆமாம் தீக்காலில் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் வீரமணி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். பிளாக் ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மூச்சாலெல்லாம் வரும்போது ப்ரெஸ் மீட் அந்த மாதிரிலாம் அதுவும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. வீரமணி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பெரியாரோட தீவிர சுப்ப வீர பாண்டியன்னு ஒருத்தர் இருப்பார். இவங்களாம் வந்து பெரியாரோட தீவிர பட்டலர். அவங்களாம் வந்து தீக்கா கட்சின்னு சொல்லுவாங்க, திராவிட கழகம்னு சொல்லுவாங்க. இப்போ நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிட கழகம் அப்படின்ட்டு பேரை மாற்றப்பட்டிருக்கு. இதில் யாருன்னா பெரியார் வந்ததுக்கப்புறம் என்னன்னா 44 பேரை மாற்றம் பண்ணுறதுக்கு, இந்த பேரை மாற்றத்துக்கு வந்து காரணமாக இருக்கிறது யாருன்னா பரிந்துரை பண்ணது அண்ணா தான். திராவிட கழகம் அப்படின்ட்டு பேரை மாற்றது பண்ணுறதுக்கு பரிந்துரை பண்ணது யார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. எந்த மாடுன்னு கேட்பாங்க. சேலம் மாடு. நீதி கட்சி வந்து திராவிட கழகம் அப்படின்ட்டு எந்த மாடில் மாற்றுன்னு கேட்பாங்க. என்னன்னா சேலம் மாடு. இது வந்து மந்த்தோட நான் வச்சுங்க, ஆகஸ்ட் 27 சேலம் மாடு நீதி கட்சி வந்து பேர் மாற்றம் பண்ணுது. ஏன்னா திராவிட கழகம் பேர் மாற்றுது. இதுக்கு பரிந்துரை பண்ணது யாருன்னா அண்ணா பரிந்துரை பண்ணியிருப்பாரு. அண்ணா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பரிந்துரை பண்ணியிருப்பாரு. சரியா? இதுக்கப்புறம் என்ன வரும்னா சுதந்திரம் வாங்கிடுவோம். 1947 1947 விடுதலை தினம்.
விடுதலை எப்போ என்னன்னா இவர் வந்து பெரியார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெரியார் வந்து விடுதலையான என்ன சொல்கிறாருன்னா துக்க தினம்னு சொல்கிறாரு. ஏன் அவர் சொல்கிறாருன்னா அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த விடுதலை மேலாம் நம்பிக்கை கிடையாது. அவருக்கு வந்து என்னன்னா சமூக மாற்றம் ஏற்படணும், சமத்துவமாக மக்கள் எல்லாமே இருக்கணும். எப்போ சமத்துவம் மக்கள் துக்க தினம் ஏன் சொல்கிறாருன்னா துக்க தினம் சாவுடேன்னு சொல்கிறாரு. துக்க தினம் சொல்கிறாரு. பெரியார் என்ன சொல்கிறாரு? துக்க தினம். எதனால் அப்படின்னா இவரு பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து சமூக முன்னேற்றம் ஏற்படணும், சரிங்களா? சமூகத்தில் சமத்துவம் ஏற்படணும், ஜாதிகள் இல்லாமல் இருக்கணும். அப்படிதான் பெரியார் ஆசைப்படுவார். இவங்க சுதந்திரம் மேலாம் ஆனால் ஆங்கிலேயர் மேலே இவர் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். இதனால் ஆங்கிலேயர் மேலே நம்பிச்சுக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. அவங்க என்னன்னா இந்த கேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இல்லை. அதனால வந்து ஆங்கிலேயர் மேலே ஒரு சில நம்பிக்கை இருக்கும். இவருக்கு வந்து என்னன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்கள்ட்ட இருந்து இன்னொரு ஜாதி உரிமை பண்ணுற இன்னொரு ஆள்கிட்ட போய் மாற போகிறோம். பெரியாரை பொறுத்த கான்செப்ட் என்னன்னா ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்ணோம், இன்னொரு அதிகாரி இருப்பான், அவன் ஜாதி உரிமை பண்ண போகிறான், ஜாதி வந்து மாற போகிறது கிடையாது. அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம அடிமையாக தான் இருக்க போகிறோம். அதனால என்ன பண்ணுவாங்க, பெரியார் வந்து இந்த மாதிரி யோசிப்பார். அவர் அம்பேத்கருக்கும் என்ன ஆகுனா விடுதலை மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. விடுதலை சுதந்திரம் வாங்கினாங்க அப்படின்னா அவர் பெரிய ஈடுபாடு கிடையாது. அவருக்கு என்ன தேவைன்னா மக்கள் வந்து எல்லா சமத்துவமாக பார்க்குறாங்களா. பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரே கோட்பாடு தான். அவங்க விடுதலை சிந்தனைலாம் கிடையாது. சுதந்திர போராட்டத்துக்கு வந்து அவங்க அந்த சிந்தனைலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா மக்கள் எல்லாத்தையும் சமூகமாக பார்க்கணும். ஜாதி வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கா, எல்லாமே கோயிலுக்கு உள்ளே போக முடியுதா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு வந்து கிடைக்கிற சுதந்திரம் எல்லாமே எல்லா மனிதனுக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குற ஒரு கான்செப்ட் தான் பெரியார் கான்செப்ட். பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண் கல்வி இருக்கா, அப்போ என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க அடுப்பூடும் பெண்களுக்கு படிப்பில் இருக்குது அப்படின்னா சொல்லும்போது அதெல்லாம் வந்து புறக்கணிக்கிறாரு. அப்போல்லாம் கிடையாது. எல்லா பெண்கள் வந்து அந்த அடுப்பை ஊதங்களில் விட்டு தூக்கி போட்டு ஏன்னா படிங்க போயிட்டு பெண் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு வலியுறுத்தினது எல்லாமே பெரியார் தான் அதிகமாக வலியுறுத்தியிருப்பார். இப்போ ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்களும் வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும், அப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தை போயிட்டு போகிற மிஷினாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொன்னது யாருன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பார். இவ்வளோ சிந்தனையாக இருக்குது. அதனால் அவருக்கு வந்து இந்த திராவிடம் அப்படியே சுதந்திரம் வாங்கினது வந்து பெரிய விஷயம்லாம் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. அடுத்து அண்ணாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி. அண்ணா வந்து ஒரு இன்ப நாள்னு சொல்கிறாரு. அண்ணா என்ன சொல்கிறாரு, இது வந்து இன்ப நாள்னு சொல்கிறாரு, இன்ப தினம்னு சொல்கிறாரு. இதுக்காக அண்ணான்னு பட்டம் கொடுத்தது யாருன்னா பாரதிதாசன். அண்ணாவுக்கு வந்து அறிஞர் அண்ணா இருப்பார், அண்ணாதுரை அறிஞர்னு சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணான்னு போட்டு இது வந்து நிறைய குழப்பம் இருக்கு. அறிஞர் அண்ணான்னு போட்டுருக்கேன். அறிஞர் அண்ணா அப்படின்ட்டு பட்டம் கொடுத்தது யாருன்னா பாரதிதாசன் போட்டுருக்கேன். இல்லை எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் போட்டுங்க. அறிஞர்னு பட்டம் யார் கொடுத்தாலும் பாரதிதாசன் தான். அண்ணான்னு யார் கொடுத்தாங்கன்னா பாரதிதாசன் தான். ரெண்டும் வச்சுங்க. இது வந்து 2 மாறுபாடு இருக்கு, அது கரெக்டாக பார்த்துக்கலாம். தென்னாட்டு காந்தின்னு சொல்கிறாங்க இவரை. அண்ணா என்ன சொல்கிறாங்க, தென்னாட்டு காந்தின்னு சொல்கிறாங்க. அண்ணாவை தென்னாட்டு காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தென்னாட்டு காந்தி அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. இது வந்து அதனால 1938 1965 இதில் என்ன நடந்திருக்குன்னா 38 48 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. யார் தலைமை பண்ணியிருப்பாங்கன்னா இவர் அண்ணா தலைமையில் பண்ணியிருப்பாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது கூட என்ன ஆகும்னா 1949 செப்டம்பர் 17 திமுக அப்படிங்கிற கட்சி உதயமாகுது. திமுக உருவாக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத கட்சி வந்து உருவாகிற நாள் செப்டம்பர் 17 1949. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இருக்க
கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். கழகம் எழுதிக்கங்க, திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் எழுதி போடுறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துங்க. அப்போ இப்போ இந்த இவ்வளோ இது நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிட கழகம் மாதிரி திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சது தான் திராவிட முன்னேற்ற கழகம். இயல்பான என்ன ரீசனா அப்படின்னா, அண்ணாவுக்கு வந்து அரசியல் ஈடுபாடு அதிகம். அண்ணாவுக்கு வந்து அரசியலில் நின்று இது மாதிரி மக்களுக்கு வந்து சிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டரோ வந்து மினிஸ்டராக இருக்கும், மக்களுக்கு வந்து சிஎம் ஆகி மினிஸ்டராக இருந்து மக்களுக்கு பணியாற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகம், அரசியல் ஆர்வம் அதிகம். பெரியருக்கு வந்து அந்த அரசியல் ஆர்வமும் கிடையாது. அவங்க திக அப்படிங்கிற கட்சி வந்து என்னன்னா இப்போ வரைக்குமே அரசியலில் நிற்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா அவங்க எப்பயுமே ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி தான். மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா என்னென்ன சமூகத்தில் வந்து தீர்வுகள் என்ன இருக்கு அதை எதிர்த்து போராடுறது வேலை தான் திக வேலையை, அதான் வந்து திகாவோட வேலையாக இருக்கும். அது திராவிட கழகத்தோட வேலையாக இருக்கும். அது பெரியருக்கு வந்து எப்பயுமே அந்த அரசியல் ஈடுபாடு கிடையாது. அவர்லாம் இருந்ததுனால அவர் தான் சிஎம் வந்துருக்கு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி அது கிடையாது. அப்போ அந்த மாதிரி கிடையாது. இவருக்கு வந்து அரசியல் ஈடுபாடு வந்து அவர் கிடையாது. அதனால இவருக்கு வந்து என்னன்னா அரசியல் ஈடுபாடு இருக்கு அண்ணாவுக்கு. அதனால என்ன பண்ணுவோம், அதை கட்சி விட்டு வெளியே வந்திருப்பாரு. வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ கூட வந்து இந்த தலைவர் அப்படிங்கிற பகுதியை வந்து எம்டியாக தான் இருக்கும். அது வந்து எப்பயும் பெரியாருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் தான் யாருன்னா அண்ணா. அடுத்த எழுதி போகிறோம், பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் தான் யாரு? அண்ணா. தலைவர் வந்து பெரியார் தான் இப்போ வரைக்குமே. திமுகவுங்க அவரு அந்த போஸ்டிங் வந்து அவங்க எம்கே வரும். அது வந்து எப்பயுமே நீங்கள் தான் தலைவர். வந்து திமுகவுக்கு வந்து நீங்கள் தலைவர், இப்போ நீங்கள் எப்போ தலைமை தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் வர மாட்டார். அவருக்கு வந்து அது உடன்பாடு கிடையாது. அவர் கொஞ்சம் ஈகோயிஸ்ட் பர்சன். அவர் வந்து அவர் கொள்கை விதமாக இருப்பார். எந்த கொள்கையாக இருந்தாலும் அவர் அதை ஃபாலோ பண்ணாலும் அவர் கூட இருப்பார். இல்லாட்டி வந்து மக்களுக்காக வந்து எதை வேணாலும் செய்ய துணிஞ்சவர் அவர். அதெல்லாம் பார்க்க மாட்டார். தப்புன்னு போட்டால் உடனே கேட்குறாரு ஒருத்தர். அவர் நிறைய மாற்றமும் இருக்குது. அவரை ஃபாலோ பண்ணுறதுன்னா ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. சரிங்களா? அப்போ அவரோட கொள்கை அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியாது. அவரும் நல்லது பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெண்களுக்கு வந்து முக்கியமாக நல்லது பண்ணியிருக்காரு. சமூகத்தில் ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாமே இப்போ சமமாக இருக்கிறதுக்கும் ஒரு சில முக்கியமான அவரும் மட்டும் தான் காரணம் சொல்ல முடியாது, அவரும் காரணம் சொல்லணும். இவ்வளோ பட்சம் இப்போ எப்போனா 1949 செப்டம்பர் 17 திமுக உருவமாகுது. இப்போ 1967 என்னன்னா திமுக வெற்றி பெற்றது. திமுக வெற்றி பெற்று அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎம்மாக அமர்றாரு. அண்ணாதுரை வந்து சிஎம் ஆயிருக்காரு 67. ஒரு 2 வருஷம் தான் இருந்தவர். அவங்க இறந்து போயிடுவார். 2 வருஷம் இருப்பார், அப்புறம் இறந்துருவார். யாருன்னா அண்ணாதுரை. சரி, பீரியடில் என்னென்ன பண்ணாங்க, திட்டங்களை வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க, ஒரு பீரியடில் திட்டங்களை வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க பார்ப்போம். திட்டம் ஆமாம், ஒரு பீரியடில் திட்டம் கொண்டு வந்தாங்க பார்ப்போம். படியரிசி திட்டம். படியரிசி ₹1 1 கிலோ அரிசி கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தே விடுறோம். படியரிசி திட்டம். படியரிசி திட்டம் கொண்டு வந்திருப்பாரு இவர். படியரிசி திட்டம் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்திருப்பாரு. மே 15 1967. 1967 வந்து மே 15 1967 என்ன பண்ணுறாருன்னா படியரிசி திட்டம் வந்து வந்துருக்கான். படியரிசி திட்டம் வந்து ஆரம்பிச்சு ₹1 1 கிலோ அரிசி அந்த மாதிரிலாம் பறிச்சு கொண்டு வந்ததே இவர் தான். படியரிசி திட்டம். அடுத்தது வீராணம் 1 குடிநீர் திட்டம். வீராணம் 1 குடிநீர் திட்டம். வீராணம் 1 குடிநீர் திட்டம். வீராணம் 1 குடிநீர் திட்டம். சென்னையில் அடிக்கல் நாட்டிருப்பார். சென்னையில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அடிக்கல் நாட்டி. வீராணம் அப்படிங்கிற கடலூரில் இருக்குங்க. வீராணம் அப்படிங்கன்னா கடலூர் பக்கம் சிதம்பரம் இடத்துல இருக்குது. அந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஏரியிலேருந்து தண்ணி கொண்டு வருவாங்க. இங்கே ஏரியிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா
மெட்ராஸுக்கு குடிநீர் பஞ்சத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணால் தண்ணீர் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தது யாருன்னா அண்ணா தான். அடுத்ததுன்னா சுயமரியாதை திட்டம். சுயமரியாதை திட்டம் நடைமுறை. சுயமரியாதை திட்டம் வந்து சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம் நடைமுறை. திருமணம் 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 அப்படின்னா இப்போ தாலி கட்ட மாட்டாங்க. தாலிலாம் கட்ட மாட்டாங்க. ஐயரை வந்து வச்சு இருந்ததுன்னா தாலி கட்ட மாட்டாங்க. அந்த சாங்கியம் சம்பிரதாயம்லாம் எதுவும் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்களே வந்து என்னன்னா ரிங் சம்திங் ஏதோ ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். சொல்லிட்டு அவ்வளோதான் பண்ணுவாங்க தவிர தாலி கட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கான்செப்ட் கிடையாது. அப்புறம் எந்த வருஷம் 1968. 1967. இதெல்லாம் யாரோட வகை அப்படின்னா பெரியாரோட கான்செப்ட். பெரியாரோட கான்செப்ட் அண்ணா வந்து இங்கிலீஷ். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறாங்க. மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறாங்க. தமிழ்நாடு பேர் மாநாடு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சி தான் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறது இவர் தான் பேர் மாற்றம். மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றினாலும் இவர் தான் இருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1967 ஏப்ரல் 16. ஏப்ரல் 16. ஏப்ரல் 16 வந்து தீர்மானம் எழுதியிருப்பாங்க. நடைமுறை எப்போ அப்படின்னா 1969 ஜனவரி 69. 69 ஜனவரி 14. 1969 ஜனவரி 14 நடைமுறை ஆயிடுச்சு. அடுத்து வந்து 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1969 ஜனவரி 14. ஜனவரி 14. அடுத்து வந்து 2ஆம் உலக மாநாடு. இது வந்து 2ஆம் உலக தமிழ் மாநாடு. 2ஆம் உலக தமிழ் மாநாடு. உலக தமிழ் மாநாடு. உலக தமிழ் மாநாடு அது யார் பீட்டி நடந்திருக்குன்னா 1960 ஃபஸ்ட் வந்து 2 வரும். 66 68. 68 அண்ணா தலைமை நடந்திருக்கும். 68 என்ன பண்ணுவா இவர் அழைச்சிருப்பார். 68 சென்னையில் இருமொழி கொள்கை, நியூ லாங்குவேஜ் பாலிசி, இருமொழி கொள்கை கொண்டு வந்திருப்பார். இருமொழி கொள்கை, நியூ லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வந்திருப்பார். இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை. அடுத்து வந்து குடிசை மாற்று வாரியம் உருவாக்கியிருப்பார். இருமொழி கொள்கை அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான், ஹிந்திலாம் ஒன்று வரக்கூடாது அப்படின்னு இருப்பார். தமிழ்நாட்டுல குடிசை மாற்று வாரியம் முடிஞ்சிருப்பார். குடிசை மாற்று வாரியம் குடிசை மாற்று வாரியம் உருவாக்கியிருப்பார். குடிசை மாற்று வாரியம் வந்து நம்ம உருவாக்கி அடுத்தது தமிழ் குடிசை மாற்று வாரியம்னா குடிசையெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு வீடு மாதிரி தட்டி விடுறது. இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அந்த மாதிரி தட்டி விடுறது. அது சித்திரை மாதம்னா தமிழ் முதல் மாதம் சொன்னதே இவர் தான். சித்திரை மாதம்னா தமிழோட முதல் மாதம் அப்படின்னு சொன்னதே இவர் தான். சித்திரை தமிழோட முதல் மாதம், ஃபர்ஸ்ட் மாதம் தான். சித்திரையில் ஆரம்பிச்சு இப்படி ஜனவரியில் ஆரம்பிக்கிட்டோம். ஜனவரி பிப்ரவரின்னு வரும்போது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி பொட்டாசி அது மாதிரி சித்திரை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. சித்திரை மாதம் வந்து தமிழ் முதல் மாதம் சொன்னதே இவர். அடுத்து வந்து என்னன்னா சத்தியமே ஜெயதே அப்படின்ட்டு எழுதி போட்டிருப்பாங்க. இந்த போரிங் தான் அந்த நீங்கள் எம்பளம் பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு எம்பளம் வந்து இங்கே டெம்பிள் இருக்கும். அதை சுற்றி என்ன பண்ணால் சத்தியமே ஜெயதே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இன்சிலாக இருக்கும். சத்தியமே ஜெயதே அப்படின்ட்டு, சத்தியமேவே ஜெயதே.
இதுதான் இந்த மாதிரி வாசகம் தான் இருக்கும். சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கிற வாசகம். இதை வந்து என்ன மாத்துறாருன்னா வாய்மையே வெல்லுன்னு மாத்துறாரு. வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாத்துறது இவர் தான். வாய்மையை வெல்லுன்னு மாத்துறது இவர் தான். சத்தியமே ஜெயதே அப்படிங்கிறது வாய்மையை வெல்லுன்னு மாத்துறது இவர் தான். அடுத்து வந்து ஸ்ரீமதி ஸ்ரீமதிலாம் திருமதின்னு மாத்தினது இவர் தான். ஸ்ரீமதி அப்படிங்கிற இதெல்லாம் வந்து திருமதின்னு மாத்தினது இவர் தான். திருமதின்னு மாத்தினது இவர் தான். ஸ்ரீமதியெல்லாம் திருமதின்னு மாத்தினது இவர். நம்ம ஸ்ரீமதியெல்லாம் போடுறது கிடையாது, திருமதி தான் போட்டிருப்பார். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கடவுளோட உருவமெல்லாம் போடக்கூடாது, கடவுளோட ஃபோட்டோலாம் ஆக்கிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எது இருந்தாலும், ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்க மாட்டாங்க. வச்சிருக்கக்கூடாது, சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ அம்பேத்கர், நேரு அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க தவிர சாமி ஃபோட்டோ வைக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து சாமி ஃபோட்டோ வைக்கக்கூடாது. எந்த சாமி ஃபோட்டோன்னு சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து 1968 என்ன பண்ணால் இவர் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. யார் கொடுத்துருப்பாங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுத்துருப்பாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருப்பாங்க, டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இவர் அப்புறம் 1969 இறந்துருவார். 69 பிப்ரவரி 3 இறந்துருவார். பிப்ரவரி 3 மரணம். 1969 பிப்ரவரி 3 வந்து இறந்துருவார். இருந்து 2009 5 ரூபா காயினத்தில் வந்து இவர் உருவம் பிடிச்ச அதை காயின்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. 2009 5 ரூபாய் நாணயத்தில் உருவப்படம் வெளியுது. உருவப்படம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 2010 அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம். சென்னை கோட்டுக்கு போகிறதுல உருவாக்கியிருப்பாங்க. சென்னை கோட்டுக்கு போகிறதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி அப்படிங்கிறது சென்னை கோட்டுக்கு போகிறதுல வந்து உருவாக்கியிருப்பாங்க. சில புனைப்பெயர் அப்படின்ட்டு சில பத்திரிகை எழுதும் போது என்னன்னா அப்போல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த புனைப்பெயரை வச்சு தான் எழுதுவாங்க. ஏன்னா நேரடியாக எழுதுனாங்கன்னா அவங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, புனைப்பெயரை வச்சு தான் எழுதுவாங்க. புனைப்பெயர் அப்படிங்கிறது நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சௌமியன், வரதன், பரதன். அடுத்து வந்து என்னன்னா ஒற்றன், தம்மெட்டி, நக்கீரன் அப்படின்ட்டு பேர்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் புனைப்பேர் வச்சு எழுதிட்டு இருப்பார். சௌமியன், பரதன், ஒற்றன், சம்மிட்டி, நக்கீரன் அப்படின்ட்டு புனைப்பேரை வச்சு என்ன பண்ணாரு, இது வந்து எழுதிட்டு இருப்பாரு. புனைப்பேரை வச்சு எழுதிட்டு. அடுத்து நாடகங்கள். இவர் வந்து என்னென்ன நாடகம் எழுதியிருப்பார், நாடகம்லாம் எழுதியிருப்பார். டிராமாஸ்லாம் எழுதியிருப்பார். நாடகங்கள் வந்து எழுதியிருப்பார். நாடகங்கள் நாடகங்கள் என்ன எழுதியிருக்காருன்னா சந்திரோதயம். வேற என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா ஓரிரவு. சந்திரோதயம் ஓரிரவு. ஒரு வேலைக்காரி. சந்திரோதயம் ஓரிரவு, வேலைக்காரி. நெக்ஸ்ட் வந்து சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்.
சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். சந்திரோதயம், ஓர் இரவு, வேலைக்காரி, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அடுத்து வந்து நீதி தேவன் மயக்கம். இந்து ராஜ்யம், நீதி தேவன் மயக்கம். நீதி தேவன் மயக்கம். அடுத்து வந்து குமாஸ்தாவின் பெண். குமாஸ்தாவின் பெண். நெக்ஸ்ட் வந்து என்ன வரணும் அப்படின்னா பாவியின் பயணம். பாவையின் பயணம். இதான் வந்து என்னன்னா இவர் வந்து புக்கை இது நாடகம் எழுதியிருப்பார். அவ்வளோதான். அண்ணா வந்து இவ்வளோதான். அண்ணா வந்து இவ்வளோதான். நம்ம பாருங்க. ஒரு என்ன பார்க்கணும்னா நீதி கட்சி பற்றி பார்க்கணும். அடுத்து பெரியாரை பற்றி பார்க்கணும். நீதி கட்சி வந்து பார்க்கணும். அடுத்து பெரியாரை பற்றி பார்க்கணும். என்ன தெரியுன்னா பெண்களை பற்றி பார்க்கணும். உமன்ஸ் சம்மந்தமாக இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற உமன்ஸ் லீடரை பற்றி பார்ப்போம். என்ன ஒரு 3 டாபிக் பெண்டிங் தமிழ். ஃபர்ஸ்ட் இப்போ நீதி கட்சி. இது பெரிய டாபிக். இது தமிழ் இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சிலபஸ் கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. சரி, இதுக்கு முன்னாடி சில வரலாறுலாம் இருக்குது. இப்படி தமிழ் வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதுவே சில வரலாறுலாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு பெங்காலுக்கு போகிறாங்க. பெங்காலுக்கு வரும்போது என்னன்னா சமஸ்கிருதம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உயர்ந்த மொழி. சமஸ்கிருதம் தான் வந்து எல்லா மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் தெரியும், மற்ற எந்த லாங்குவேஜ் பேசினாலும் கொஞ்சம் விட்டு கவனிச்சா தான் தெரியும். மற்றவங்க வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். மற்றபடி என்னன்னா எல்லாமே சமஸ்கிருதம் தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்க சமஸ்கிருதம் தான் என்னன்னா அந்த மொழி தான் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, அது சார்ந்து இருக்கிறது தான் மற்ற மொழி தான் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிராமணர்ஸ் வந்து அந்த மாதிரி நினச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரான்சிஸ் எலிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வந்து ஆராய்ச்சி பண்ணுவார். அப்புறம் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்னா தமிழ் தான் வந்து என்ன தமிழ் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எனக்கு தொடர்பும் இல்லை, திராவிட மொழி வேறு சமஸ்கிருதம் வேறு அப்படின்ட்டு என்னென்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணி ஃபைன் பண்ணுறாங்க. இப்போ கால்டுவெல்லாம் பார்த்துருப்பீங்க. கால்டுவெல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கால்டுவெல் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ட்டு புக் எழுதியிருப்பார். த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு புக் எழுதியிருப்பார். இது மூலியமா தெரிய வருது என்னன்னா திராவிட மொழி அப்படின்னு தனியாக இருக்குது, சமஸ்கிருதம் வந்து தனியாக இருக்குது, இந்த மொழிக்கு அந்த மொழிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்போ அது இது ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கும்போது அடுத்து பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாது. பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு இது உருவாது. எப்படின்னா சென்னை மாகாணத்தில் பிராமின்ஸோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3% இருப்பாங்க இல்லை. மற்றப்பெல்லாம் என்னன்னா அதர் கம்யூனிட்டிஸ் 71% அப்படிங்கிறதுனா மற்ற பீப்புள்ஸ் நான் பிராமின்ஸ் சொல்கிறோம். மொத்தமாகவே அது வந்து யாராவது சரி பிராமின்ஸ் 3% தான் இருக்காங்க, மற்றவங்க நான் பிராமின்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த 3% இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்புலையும் சரி எஜுகேஷன்லையும் சரி எல்லாமே அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அந்த 3% தான் அவங்க இருக்காங்க. 97% வந்து மற்ற மக்கள் இருந்தாலும் ஏன்னா அதிகமாக வேலை வாய்ப்புலையும் சரி அங்கே போய் காலேஜில் படிக்கிறதும் சரி ஒரு டாக்டராக இருக்கிறதும் சரி எல்லாமே என்னன்னா முக்கியமாக மேக்ஸிமம் பிராமின்ஸ் தான் இருக்காங்க. இங்கே இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஜட்ஜாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னாலும் பிராமின்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு என்னென்னா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான்னு நான் பிராமின்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து படிப்படியாக ஆரம்பிச்சு என்னன்னா இது வந்து ஒரு பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் தான் மாறுது. நான் பிராமின்ஸ் மூவ்மெண்ட்டாக தான் இது உருவாக்குது. நீதி கட்சி அப்படின்னு பேர வர்றதுக்கு காரணம் என்னன்னா நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து உருவாக்குறாங்க. அதாவது நீதி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை உருவாக்குறாங்க. இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை உருவாக்குறாங்க. அந்த பத்திரிகையின் பேரில் அந்த பத்திரிகை உருவாக்கணும் யாருன்னா இந்த நான் பிராமின்ஸ் அந்த கட்சி சேர்ந்தவங்க சரிங்களா. அவர் தான் என்ன பண்ணுவார் நீதி கட்சி அதாவது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை உருவாக்கியிருப்பார். அது வந்து என்னன்னா வெளி எஸ்டேட்லலாம் என்ன பாப்புலர் ஆயிடுச்சுன்னா இது நீதி கட்சி அப்படின்ட்டு பாப்புலராக அழைக்கப்படுது. அதனால் இந்த பேர் வந்து என்னன்னா நீதி கட்சி அப்படின்ட்டு அழைக்கப்படுறது. ஏன்னா அது உண்மையான பேர் என்னன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறதா ஒரு பேர். இது ஒரு கதை. இந்த கதையை வந்து நம்ம இப்போ எழுதிட்டு வர போகிறோம் என்னன்னு. அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்க ஆட்சி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீதி கட்சி மாதிரி சில இன்ட்ரவர்ஷன் வந்து சில இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ சொன்ன விஷயத்தை வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பிராமின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சமஸ்கிருதம் பிராமணர்கள்
ஹிஸ்ட்ரியில் புக்கில் கொடுத்துருக்க விஷயத்தை வந்து நான் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். தவிர இதில் வேற எந்த வந்து கருத்து முரண்பாடு இருக்கட்டாது. சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்ன சொல்கிறாங்கன்னா உயர்ந்த மொழி. சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி. ஆரிய நாகரிகமே உயர்ந்தது. ஆரிய நாகரிகமே உயர்ந்தது. இப்படிலாம் சில கோட்பாடு வந்துட்டு இருக்கு. எல்லாம் சில என்ன பண்ணு கோட்பாடு வந்துட்டு இருக்கு. அடுத்து பிராமணர் அல்லாதவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் திராவிடர் அப்படி அழைக்கப்படுறாங்க. பிராமணர் அல்லாதோர் என்ன பண்றாங்கன்னா திராவிடர்கள் அப்படி அழைக்கப்படுறாங்க. இதை மாத்திரதான் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரான்சிஸ் எலிஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். இதை மாத்திரத்துக்காக என்ன பண்ணிருப்பாரு, பிரான்சிஸ் எலிஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் வராது. எலிஸ் அது பிராமணர் அல்லாதோர் வந்து திராவிடர்கள். நான் பிராமின்ஸு பிராமணர் அல்லாதோர் இல்லாதவங்க. அல்லாதோர் அப்படின்னா இல்லாதவங்க. நான் பிராமின்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிடியன்ஸ். பிராமணர் அல்லாதோர் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடர்கள் சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்னன்னா 1816 என்னன்னா பிரான்சிஸ் எலிஸ் அப்படின்னு ஒருத்தர் வரார். பிரான்சிஸ் இன்னொரு இங்கே பிரான்சிஸ் எலிஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் தான் என்ன பண்ணுவார், தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வு ஏற்படுறாரு. தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வு நடத்துறாரு. தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வு நடத்துறாரு. தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வு வந்து நடத்துறாரு. நடத்திட்டு என்ன பண்றாருன்னா இவர் வந்து சமஸ்கிருதம் பேரு தென்னிந்திய மொழி வேறுன்னு சொல்றாரு. சமஸ்கிருதம் பேரு தென்னிந்திய மொழி வேறுன்னு சொல்றாரு. தென்னிந்திய மொழிகள் வேறுன்னு சொன்னார். சமஸ்கிருதம் வேறு, தென்னிந்திய மொழிகள் வந்து வேறுன்னு சொல்றாரு. ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வேறன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரியா? அடுத்து வந்து என்னன்னா 1856 கால்டுவெல் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ட்டு புக் எழுதுறாரு. இந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ், இது வந்து இங்கிலீஷ் என்னன்னா கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ். கம்பேரிட்டிவ் ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ். திராவிடன் லாங்குவேஜ். இந்த பீரியட்ல வந்து ஜோதிபா பூலே மகாராஷ்டிராவில் ஆரம்பிப்பார். ஜோதிபா பூலே அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாத இயக்கம் ஆரம்பிப்பார். நான் பிராமின்ஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. எங்கன்னா மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே ஆரம்பிப்பார். மகாராஷ்டிராவில் என்ன பண்ணியிருப்பாரு, ஜோதிபா பூலே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஆரம்பிப்பார். ரொம்ப ஃபேமஸான ஆள். டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்காக ஜோதிபா பூலே அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. பிராமணர் அல்லாத இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. நான் பிராமின்ஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. நான் பிராமின்ஸ் என்ன பண்றாரு, அவர் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி இங்கே ஆரம்பித்தவங்க, அது வந்து அவர் வந்து மெட்ராஸ், அதாவது மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள், அதாவது
தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடின ஒரே ஊர். தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக போராடின ஒரு யாருன்னா ஜோதிபா பூலே. அது எங்கன்னா மகாராஷ்டிராவில். இப்போ இங்கே வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன பார்த்த மாதிரி தான் 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அரசுன்னு ஆரம்பிப்பாங்க. சென்னை வாழ் சங்கம். சென்னை வாழ் சங்கம். சென்னை வாழ் மக்கள் சங்கம். சென்னை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சென்னை வாழ் மக்கள் சங்கம் சென்னை வாழ் மக்கள் சங்கம் ஆரம்பிக்கிறது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறார். தோற்றுவித்தவர் யாருன்னா கஜலு நரசிம்மர். இதெல்லாம் முன்னே பார்த்துருப்போம். தோற்றுவித்தவர் கஜலு லட்சுமி நரசு அப்படின்ட்டு கஜலு லட்சுமி ராசு ஆரம்பிச்சிருப்பார். இப்போ வந்து என்னன்னா 1882 திராவிட கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. முன்ன வந்து பெரியார் ஆரம்பிச்ச திராவிட கழகம் வேற. இப்போ வந்து இவர் ஆரம்பிச்ச திராவிட கழகம் வேற. திராவிட கழகம் இருந்தால் அவர் ஆரம்பிக்கிறது மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ திராவிட கழகம் ஆரம்பிச்சது 1944. 1944. இது வந்து 1882 ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ யார் இந்த கொஸ்டின் ஏற்கனவே குரூப் 1ல கேட்டிருக்காங்க. அயோத்திதாசர் வேற கூட யார் இருப்பானா ஜான் திரவியம் இருப்பார். ஜான் திரவியம் ஒருத்தர் இருப்பார். 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜான் திரவியம் 2 பேர் சேர்த்து ஆரம்பிக்கிறாங்க. திரவியம் அடுத்து வந்து 1911. 1911 இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சென்சஸ் எடுக்கிறாங்க. சென்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. 1911 நம்ம சென்சஸ் எடுக்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் எடுக்கும்போது என்னன்னா பிராமணர் எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே தான் சொல்ல வராங்க. பிராமணர்களின் எண்ணிக்கை 3% தான் இருக்கு. 3% தான் இருக்கு. பிராமணர் எண்ணிக்கை என்னன்னா 3% தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறாங்க. இந்த அதிகாரி யார் அப்படின்னா அலெக்சாண்டர் டோரன்காட்டிவ். அலெக்சாண்டர் ஜோர்டன் காட்டிவ். அலெக்சாண்டர் ஜோர்டன் காட்டிவ். இவர் என்ன பண்ணா அந்த அறிக்கை வெளியிடுறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1913. 1913 இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து 1911 சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்போ வந்து பிராமணர் எண்ணிக்கை எதை சொல்றாங்க 13%, 3% இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் காட்டி அப்படின்னு இருக்காரு. இவர் வந்து என்னன்னா சென்னை நிர்வாக குழுவில் இருக்காரு. சென்னையோட நிர்வாக குழுவில் இருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 3% இருக்கிற பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா வேலைவாய்ப்பும் இவங்க எடுத்துக்கிறாங்க. பிராமணர்கள் 3% இருக்கிற பிராமணர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க எடுத்துக்கிறாங்க. 97% இருக்கிற நான் பிராமின்ஸ் வந்து சும்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஆனால் 3% இருக்கிற பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைவாய்ப்புலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஜோர்டன் காட்டிவ் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிராமணர்களால் வேலைவாய்ப்பு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பிராமணர்களால் வேலைவாய்ப்பு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படின்ட்டு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1905, 1906 இப்போ என்ன ஆகுதுன்னா அதாவது சங்கரன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு.
சங்கரன் நாயர் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் யாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு. இவர் வந்து நீதிபதி, சாரிங்க, இவர் வந்து என்னன்னா ஒரு நீதிபதி, ஜட்ஜு. அவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் பேசுகிறாரு. ஆங்கில அரசின் நீதிபதியாக பணியாற்றியவர். இவர் வந்து என்னன்னா ஆங்கில அரசின் நீதிபதி நான் வச்சுங்க போதும். இவராரு நீதிபதி. இவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் பேசுகிறாரு. சென்னை யூனிவர்சிட்டியில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா வர்ணாசிரம் இல்லாத சமூகம் உருவாக்க வேணும்னு சொல்கிறாரு. வர்ணாசிரம் இல்லாத சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு. உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வர்ணாசிரம் இல்லாத சமூகம் வந்து உருவாக்கப்பட அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு புக் எழுதுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 1913 சங்கர நாயர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த புக்கை வெளியிடுறாங்க. புக்கை வந்து போய் காலத்தில் வருது. சங்கர நாயர் அப்படிங்கிறத ஒரு கடிதம் வெளியிடுறாரு. சங்கரன் நாயர் ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா பிராமணர்கள் அல்லாதோர் இருப்பாங்கல்ல, அவங்களோட உரிமை எப்படி பறிக்கப்பட்டது, உரிமை வந்து உரிமை பறிப்பு பற்றி என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடிதம் எழுதுறாரு. சங்கர நாயர் என்ன பண்ணா ஒரு கடிதம் எழுதுறாரு. யார் எழுதுறாருன்னா ஒரு பொதுவாக ஒரு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எழுதுறாரு. சென்னை யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் வந்து உரிமை வந்து எப்படி பறிக்கப்பட்டிருக்கு, பிராமணர் அல்லாத உரிமை வந்து எப்படி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த கடிதத்தை மென்ஷன் பண்ணுறாரு. பறிப்பை பற்றின வந்து கடிதத்தில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அவர் இதில் இந்த சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னொரு புக்கு எழுதுவார். அதையும் பார்த்துக்கலாம். புக்கு எழுதுவார். இந்த புக்கு எழுதிங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருக்குன்னு. திராவிடன் ஒர்த்திஸ் இந்த புக்கு யார் எதுனா கேட்டிருக்காங்க. திராவிடன் ஒர்த்திஸ் அப்படின்னு புக்கு யார் எதுனா கேட்டிருக்காங்க. திராவிட பிரபலங்கள் அந்த புக்கு யார் எதுனா கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற புக்கு வந்து யார் எதுனா கேட்டிருக்காங்க. இந்த கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா மொத்தம் வந்து 4074 ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. 1074 தமிழ் மாற்றி சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். சென்னை யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் என்ன படித்தவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாரு அப்படின்னா படித்தவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 4074 இதில் போய் யார் இருக்காங்கன்னா பிராமின்ஸ் இருக்காங்க. பிராமின்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 4074 பேர் இருக்காங்க. அதில் வந்து மற்றவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க? 1035 பேர் தான் இருக்காங்க. இது வந்து மற்றவர் பிறர். சரிங்களா? 3% இருக்கிற பிராமின்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 4027 பேர் படிக்கிறாங்க. 97% இருக்கிற மற்ற கம்யூனிட்டி பீப்புள் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 1035 பேர் தான் படிக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்து இதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடிதம் எழுதுறாரு. சரி, சங்கர நாயர் அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்போ இன்னொரு புக்கு இந்த டைமில் வந்து ஒரு புக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. 1800 இந்த கொஸ்டின் புக்கில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம் அப்படின்ட்டு. 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம் எப்படி இருந்துச்சு? 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம் அப்படின்ட்டு எப்படி இருந்துச்சு? இந்த புக்கு எழுதுனது யாருன்னா கனக சபை பிள்ளை. இந்த புக் எழுதுனது கனக சபை பிள்ளை எழுதியிருப்பார். இந்த புக் வந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது தான். நான் வச்சு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரி, இதோட போதும். சரிங்களா? இதோட போதும்.
இன்னும் கொஞ்சம் வந்து நீதி கட்சி நான் ஆரம்பிக்கவே இல்லை. இது வந்து எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரி பாஸ். நீதி கட்சிக்கு மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னவா அப்படி அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் 2 இயக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நீதி கட்சி ஆரம்பிக்கும். இப்போ அவங்க வந்து அவங்க வந்து சிஎம்மா இருந்திருப்பாங்க. எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க சில என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்துட்டு பெரியார் வந்து எப்படி இணைஞ்சாரு, நீதி கட்சியில் எப்படி இணைஞ்சார் அப்படின்ட்டு அது பெரியாரை பற்றி அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா அந்த டாபிக் வந்து க்ளோஸ் ஆயிடும். கொஞ்சம் நல்லா படிச்சுட்டே வருங்க. இப்போ இது மொத்தம் இன்னும் ஒரு 3 டாபிக் இருக்கு. நீதி கட்சி பெரியார் சேர்த்து வச்சு நீதி கட்சி முடிச்சிடலாம். அப்புறம் உமன்ஸ் பற்றின சில இதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உமன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் பெண்கள், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மறுமலர்ச்சி இயக்கம்னு இருக்கும். மறுமலர்ச்சி இயக்கம், சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸில் சொல்லுவாங்க. எப்படிலாம் வந்து சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு, அதை எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அவங்களெல்லாம் எப்படிலாம் அதெல்லாம் அவங்க பட்ட கஷ்டம் என்னது, வரலாறு பற்றி பார்ப்போம். அச்சம்பளி சீனிவாசனை பற்றி பார்க்கணும், அயோத்தியாசை பண்டிதரை பற்றி பார்க்கணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டா அப்படின்னு இருக்கும். 2 கிளாஸ் முடிச்சிடலாங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ்ங்க. படிச்சே வாங்க, படிச்சுட்டு வாங்க.